வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ஒய் காட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃபரெண்டாக இருக்கு, ஒரு லென்த்தியாக இருக்கு ஈக்குவேஷன். எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ஒய் காட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம கிட்ட மூணு மெத்தட்ஸ் தான் இருக்குது. என்னன்னா ஒன்று வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ் ஆர் லீனியர். வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, டேர்ம்ஸ் எல்லாம் சைடு சைடு கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் தனியா ஒய் தனியா நம்மளால இதை பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால வேரியபிள் செப்பரபிள் இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் ஆல்சோ ஹோமோஜீனியஸ் லெவல் ட்ரை பண்ணலாம்னா வென்எவர் காட் சைன் இந்த மாதிரி டேர்ம்லாம் வந்துச்சுனாவே ஹோமோஜீனியஸ் இருக்கும் வாய்ப்பே கிடையாது. சைன்லேயே சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய், சைன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் பார்த்தோன்னே சொல்லாது ஹோமோஜீனியஸ்னு. இது ஹோமோஜீனியஸ் கிடையாது. இப்போ லீனியரா இருக்கணும். லீனியர்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் வி பி ஒய் அந்த ஃபார்மேட்ல இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு ட்ரை பண்றேன். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ அந்த டைப் ட்ரை பண்றேன். அப்போ என்னன்னா டிஒய் பை டிஎக்ஸை தவிர ஒய் டேர்ம்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், ஒய் இல்லாத டேர்ம்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். அந்த லாஜிக்ல நான் இதை அரேஞ்ச் பண்றேன். அப்போ எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ், இதுல ஒய் டேர்ம்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டைமே ஒய் டேர்ம் தான். அடுத்தது எக்ஸ் ஒய் காட்டெக்ஸ், அதுலயும் ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் காட்டெக்ஸ், அப்போ ஒய் இல்லாத டேர்ம் வந்து இது ஒரு மைனஸ் எக்ஸ் மட்டும் தான். அது ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். அப்போ இது ரெண்டுத்துலயும் ஒய்யை காமனா வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய்யை காமன் எடுத்தீங்கன்னா ஒன் பிளஸ் எக்ஸ் காட்டெக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸ் பக்கத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க எக்ஸ் இருக்கு, அப்போ டிவைடிங் எக்ஸ், எக்ஸால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆயிடுது, டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் காட் எக்ஸ் பை எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஒன் அப்படின்னு வந்து எக்ஸால டிவைட் பண்ண பிறகு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துருச்சு பாருங்க. டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய், பின்றது இவ்வளோ பெரிய டேர்ம், பிஒய் ஈக்குவல் டு கியூ. அப்போ இதுல இருந்து பி என்ன கியூ என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா பின்றது ஒன் பிளஸ் எக்ஸ் காட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், இவ்வளவுமே பி தான், பி ஒய். அதனால இதுதான் பின்னு எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது கியூ, அது வந்து ஒன்னு தான். ஆனா இந்த பின்னு கொஞ்சம் சின்னதா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா ஒன் பை எக்ஸ் பிளஸ் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை எக்ஸ்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி வெறும் காட் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு பி. கியூன்றது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு ஒன்னு தான். ஸோ பியும் கியூவும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல இன்டெகிரல் ஃபேக்டர் அது கண்டுபிடிக்கலாம். இன்டெகிரல் ஃபேக்டர், இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபார்ம்ல வந்து இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இ பவர் இன்டெகிரல் பியோட வேல்யூ வந்து ஒன் பை எக்ஸ் பிளஸ் காட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். அப்போ இ பவர் ஒன் பை எக்ஸ் ஓட இன்டெகிரல் லாக் எக்ஸ், காட் எக்ஸ் ஓட இன்டெகிரல் இதுக்கு முன்னாடி சம்ல கூட பார்த்தோம், காட் எக்ஸ் ஓட இன்டெகிரல் லாக் சைன் எக்ஸ். அப்போ இங்க லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக்ல அடிஷன்ல வந்ததுன்னா மல்டிபிள் எழுதணும். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ், இதெல்லாம் லாக் ப்ராப்பர்ட்டி. அடிஷன்ல இருந்தா மல்டிபிள் எழுதிக்கலாம். இப்போ லாகுக்கு ஈக்கு லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் சைன் எக்ஸ், இதுதான் இன்டெகிரல் ஃபேக்டர். ஸோ இந்த சம்மோட இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஃபார்ம்ல எழுதி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஜெனரல் சொல்யூஷன், ஸோ ஜெனரல் சொல்யூஷன் சொல்யூஷன் ஃபார்ம்ல என்னது, factor equal to integral q into integral factor into dx. So இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். y into integral factor வந்து x sin x, x sin x is equal to integral q, q ஓட வேல்யூ 1 நம்ம மேலே பார்த்துட்டோம். integral factor வந்து x into sin x into dx. ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சம் ஆன்சர் வந்துடும். பட் ஈஸியா இன்டெல் பண்ணிட முடியாது. ஸோ அந்த ஒன்னு எடுத்துடலாம், இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ இன்டெகிரேஷன் வந்து ஒரு பெரிய டாபிக், அதுல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மெத்தட்ல இன்டெகிரேட் பண்ண வேண்டியது வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுனாவே நான் சொல்லியிருக்கிறேன் இன்டெகிரல் ஒன் ஆஃப் த டாபிக் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ
ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இன்டர் பண்ணிடுவேன். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல தான் அந்த ஹைலைட் மெத்தட் வரும். ஸோ அப்போ நம்ம முதல் ஃபங்க்ஷனோட நேம் தெரியணும். எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், sin xன்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அக்கார்டிங் டு ஹைலைட், LATE, அக்கார்டிங் டு ஹைலைட் மெத்தட் எது ஃபர்ஸ்ட் வருதுன்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வருது, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரெண்டாவது வருது. அப்போ நம்ம வந்து f of x, g of x ஐடென்டிஃபை பண்ணணும். f of xன்றது எது முதல்ல வருது? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அது x. g of x வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் sin x. அப்போ இது f of x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, g1 of x, g1 of x நான் சொல்லியிருக்கேன் இன்டகிரேஷன் ஆஃப் sin x. sin x ஓட இன்டகிரல் வந்து மைனஸ் cos x. ஸோ அப்போ நம்ம இதுல வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல yx into sin x is equal to integral x sin x. இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்னன்னா f of x into g1 of x minus integral f dash of x into g1 of x dx. இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ f of xன்றது பார்த்தீங்கன்னா இங்கே x, g1 of xனா இன்டகிரல் பண்றது மைனஸ் cos x, மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கிட்டேன். இன்டகிரல் f dash of xனா 1, g1 of xனா மைனஸ் cos x dx. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வந்து மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் வெளில வந்தா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸோட இன்டகிரல் வந்து சைன் எக்ஸ் பிளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் சி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஜெனரல் சொல்யூஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்ற இன்டகிரலோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.